வந்து ஒரு நல்ல திரைக்கதை மன்னனுங்கிறத தாண்டி ஒரு சிறந்த குடும்ப தலைவனுங்கிறதும் முக்கியமான விஷயம். இந்த குடும்பத்தை கரெக்டா கேரி பண்ணுவார். அதே சமயத்துல தன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே அவர் கவனிப்பார். சார் தமிழ் சினிமாவில் யார் யாரையோ ஆளாக்கி இருக்கிறார், சம்பந்தம் இல்லாத எக்கச்சக்க பேர் ஆளாக்கி இருக்காரு. அப்படி இருக்கிறச்ச முதல் சக்சஸாவே ப்ளூ ஸ்டாரை தான் சாந்தனு வந்து பெரிய சக்சஸா இருந்தது. அதை கொண்டாடினார் சார், பயங்கரமா கொண்டாடினார். சாந்தனு ப்ரோவோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிறது சாரோட மிகப்பெரிய ஆசை. ஒரு தந்தையா, ஒரு இயக்குனரா, ஒரு நண்பரா, ஏன்னா அவங்க 2 பேருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆனா கூடிய சீக்கிரத்துல நிச்சயமா மேல இருந்து அவரோட ஆசீர்வாதத்தோட அதை பார்ப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவரோட வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை அவருக்கு. அது ஒண்ணுதான் அவர் பார்க்காம போயிட்டாரு. வீட்டுல நைட்டு தங்கிட்டோம் அப்படின்னா காலையில ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னோம்னா சார் மேல இருந்து ஏதாவது சட்டை எடுத்து குளிச்சுட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்த சட்டை சாருக்கு ஒரு 4 சட்டை இருக்கு, ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் சாரோட நினைவா பொக்கிஷமா என் வீட்டுல இருக்கு. இப்போ நான் அக்கா வீட்டுல போயிட்டு வாங்கிட்டு வர போற சட்டையும் சரி, அந்த சட்டை இனிமேட்டு நான் வாழ்க்கையில நல்ல நாட்கள் எல்லா நாட்களும் அன்னைக்கு போட்டுக்கணும். சார் என் கூடவே இருக்கிறதா உணர முடியும் நினைக்கிறேன். வேர்டை அவர் குரு சிஷியனா இருக்கிற இடம் இல்லை, இன்னொரு சிஷியன் இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்திபன். அதனால தயவு செய்து சோசியல் மீடியால தேவையில்லாம அவதூறு பரப்புறவங்களுக்குலாம் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஒரு குரு ஒரு சிஷியன் அப்படிங்கிற உறவு வந்து ஒரு அப்பா மகனுக்கு சம்பந்தமானது. பார்த்திபன் உண்மையாவே சொல்லணும்னா துயரத்துல இருக்கிறாரு, அதை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த பொருள்லாம் அவர்கிட்ட இருந்து பிரிக்க கூடாது, எழுத்தும் சரி கண்ணாடியும் சரி அதெல்லாம் பிரிக்கவே கூடாது. அது அவரோட உள்ள போனதுதான் எனக்கு திருப்பி நான் நினைக்கிறேன். சீசர் வந்து அந்த பில்டிங்குள்ள யார் வந்தாலும் வந்த உடனே எகிரி போய் குதிச்சு கத்திக்கிட்டே இருக்கும். சார் இறந்த அன்னைக்கு சீசரை பின்னாடி கொண்டு போய் வச்சிருந்தாங்க, கட்டி வச்சு. எந்த சத்தமும் போடல, சீசருக்கு தெரிஞ்சிருச்சு சார் போயிட்டாங்க. அமைதியாவே தான் இருந்தது. அப்போ ஒரு கதவு மட்டும் திறந்துருது, அதுல யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த சீசர் வந்து பார்த்தத வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த வீடியோ தான் எல்லா இடத்துலயுமே ஷேர் ஆயிடுச்சு. அது நாய் உட்பட அன்பை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு சார். அது எப்படி சொல்றது, நாய் மட்டும்தான் நன்றியா இருக்கணும் இல்ல, சாருக்கு எல்லாருமே நன்றியா தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயம் அந்த சீசர். உண்மையாவே எங்க எல்லாரும் விட வருத்தமா சீசர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சீசர் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் சார் இல்லாம. சாரோடைய ஒட்டுமொத்த ரசிகர்களோ அல்லது சாரோடைய ஒட்டுமொத்த அசிஸ்டன்ட்களும் ஒன்று சேர்ந்து சாரோட பெயருக்கு எந்தவித கலங்கமும் இல்லாம ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பெயரை அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளா வச்சுக்கிறேன். வானம் நேர்களுக்கு வணக்கம். நாங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக பாக்கியராஜா சாரோடைய அசிஸ்டன்ட் இருந்திருக்காரு. சார் வணக்கம். அவருக்குன்னு நிறைய வேலைலாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா பெரிய பொறுப்புல இருக்காரு, எப்பவுமே வந்து ஒரு சின்சாரிட்டியான ஒரு ஆளா இருக்காரு. ஸோ அவர் ஃபேமிலிக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு? அதெல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிக்குவாரு. எவ்வளவு வேலை இருந்தாலும் குடும்பத்துக்கான நேரத்தை கரெக்டா ஒதுக்கிடுவாரு. கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னா யுவான் தான். யுவானுங்கிறது வந்து சரண்யா அக்காவோட பையன், சாரோட பேரன். கடந்த ஒரு வருஷமா நீங்க எந்த நேரம் ஈவினிங் போனாலும் யுவான் தான். நான் சார்கிட்ட ஒரு தடவை பார்க்கும்போது சொன்னேன், சார் இங்கெல்லாம் இந்த பொருள்லாம் ஏதாவது ஒண்ணு இப்படி கலைச்சு போட்டோம்னா நீங்க எவ்வளவு திட்டுவீங்க சார், இப்ப பாருங்க சார் இவ்வளவு கலைச்சு, அதுக்கு என்னப்பா பண்றது, அவன் கலைச்சு போட்டாதான்ப்பா சும்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெய்லி கார்ல ஏத்திக்குவாரு. லேக் ஏரியாவை போய் சுத்திட்டு வருவாரு. அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து விளையாடிட்டு யுவானை மேல அனுப்புவார். யுவான் தாத்தா ரூம்ல எது பார்த்தாலும் தூக்கி போடுவான். யுவான் தான் அவரோட பெஸ்ட் பார்ட்னர். கடந்த ஒரு வருஷமா ஃபேமிலிக்கான நேரத்தை அவர் செலவிடுறதுக்கு வந்து இது பண்ணதே கிடையாது. கரெக்டா நீங்க பாக்கலாமே, சாந்தனு ப்ரோவோட யூடியூப் சேனல்ல பாக்கலாம், ஏதாவது வீட்டுல நல்ல காரியங்களா இருந்தா பாக்கலாம். குடும்பமா தான் சேர்ந்து கொண்டாடி இருப்பாங்க, தனித்தனியா அவங்க கொண்டாடினதே கிடையாது. ஸோ சார் வந்து ஒரு நல்ல திரைக்கதை மன்னனுங்கிறத தாண்டி ஒரு சிறந்த குடும்ப தலைவனுங்கிறதும் முக்கியமான விஷயம். அந்த குடும்பத்தை கரெக்டா கேரி பண்ணுவார். அதே சமயத்துல தன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே அவர் கவனிப்பார். அந்த இப்போ ஒரு எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெருமை எனக்கு பண்ணாரு. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தோட போன தேர்தல் அன்னைக்கு எழுத்தாளர் சங்க அலுவலகத்துல இருக்கிறோம். அப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய இயக்குனர் சாரோட ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாரு. ஒரு சில விஷயங்கள்ல மனக்கசப்பு வந்ததுனால அவருக்கு என்னை பார்த்தாலே ஆகாது. என்னை பார்த்தாலே ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ நான் புலம்புறேன் உள்ள, சார் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, சார் என்ன ரொம்ப டார்ச்சரா இருக்கே அப்படின்னு சொல்றேன். சார் இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி தலையாட்டிட்டு அமைதியாருன்னு சொல்லிட்டாரு. நான் வேலை பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ சாப்பிட எல்லாரும் உட்காடுறாங்க டேபிள்ல. சாரு, பாலசேகர் அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், இன்னொரு வேல்முருகன் அண்ணன், இன்னொரு ஒரு பெரிய டீம் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த டைரக்டரும் எதுக்கு ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. இப்ப சாரு, நீ எப்படி இப்ப நீ சாப்பிட போறியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாரு. இல்ல நான் வீட்டுல போய் சாப்பிட போறேன் அப்படின்னு. சரி அப்ப நீ எழுந்துரு, அவன் சாப்பிடணும் அப்படின்ட்டார். யாரும் என்ன, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டைரக்டர், நான் சாரோட அசிஸ்டன்ட்.
அவன் சாப்பிடணும் அப்படின்ட்டார். அவர் எழுந்துட்டார். நான் உட்காந்துட்டேன். நான் உட்காந்ததுக்கு அப்புறம் இலை போட்டதுக்கு அப்புறம் சார் அவரே வந்து கரண்டியில கேசரி எடுத்து என் இலையில வச்சார். அந்த இடத்துல என்னன்னா, உழைச்சவனுக்கு மதிப்பு கொடுக்கணும், இவனை ரொம்ப காயப்படுத்துறவங்களுக்கு புரிய வைக்கணும் பண்ண. நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இல்ல, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறனோ அந்த கஷ்டத்தை நான் மறக்கிறதுக்கு மருந்து போட்டிருக்கேன். நான் என்னைய வந்து அவங்க முன்னாடி இம்பார்ட்டன்ட் சார் காட்டணும்லாம் நினைக்கவே மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப வெறுத்து போயிருக்கிறேன், எனக்கு மருந்து போடுறாரு உட்கார வச்சு. முடிச்சுட்டு பாலசேகர் அண்ணன் சொன்னாரு என்கிட்ட, என்னன்னா சார் பாத்தியா உன்னை எந்த இடத்துல எப்படி உன்னை தாங்கி பிடிச்சாரு பாத்தியா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பாலசேகர் அண்ணன் சொன்னாரு. அதை நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். அப்போ சம்பந்தம் இல்லாம அவரோட பில்டிங்ல ஒருத்தன் எனக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அல்லது ஒரு நாள் சார் தவறுனது கிடையாது. அவரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான காலகட்டம்னா எது சார்? அவர் கூடவே வந்து இவ்வளவு நாளா இருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம்னா எது? அதான் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் தாங்க. அதை தவிர்த்து வேற எந்த கஷ்ட காலங்களும் வேற எந்த கஷ்டம் வந்தாலும் டேக் இட் ஈஸின்னு கடந்து போயிட்டே இருப்பாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டது இது ஒண்ணு. இன்னொன்னு, எங்க சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. எங்க சார் தமிழ் சினிமாவில் யார் யாரையோ ஆளாக்கி இருக்கிறாரு, சம்பந்தம் இல்லாத எக்கச்சக்க பேர் ஆளாக்கி இருக்காரு. அப்படி இருக்கிறச்ச முதல் சக்சஸாவே ப்ளூ ஸ்டாரை தான் சாந்தனு வருது பெரிய சக்சஸா இருந்தது. அதை கொண்டாடினார் சார், பயங்கரமா கொண்டாடினார். சாந்தனு ப்ரோவோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிறது சாரோட மிகப்பெரிய ஆசை. ஒரு தந்தையா, ஒரு இயக்குனரா, ஒரு நண்பரா, ஏன்னா அவங்க 2 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆனால் கூடிய சீக்கிரத்துல நிச்சயமா மேல இருந்து அவரோட ஆசீர்வாதத்தோட அதை பார்ப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவரோட வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை அவருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் அவர் பார்க்காம போயிட்டாரு. உதவி இயக்குனர் இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டருக்கு வந்து அவர் என்ன அறிவுரை எல்லாம் சொல்வாரு? முதல்ல அறிவு எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒரு 15 நாளைக்கு முதல்ல நீ எப்படி இருக்கிறன்றதை பார்ப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட போனா நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்க முடியும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சு உனக்கு இதுதான் வரும்னு அனுப்பிச்சு விடுவார். போய் இப்போ அவர்கிட்ட போனது நான் சினிமாவில் பண்ணணும்னு போனேன். அப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ணாரு, உனக்கு டீச்சிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னாரு. அப்போ சார் ஆமா சார் நான் ஸ்பேஸ் சயின்ஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கிளாஸ்லாம் மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது நீ ஏன் அதையே முழுசா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாரோட அட்வைஸ்ல தான் இந்த விண்வெளி அறிவியல் கல்வி அப்படிங்கிற ஒரு இதை எடுத்தேன். இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓட ரெஜிஸ்டர்ட் டியூட்டர் பார்ட்னரா இருக்கிறேன். நான் ஐஎஸ்ஆர்ஓட ஸ்பேஸ் சயின்ஸை தமிழ்நாடு முழுக்க டீச் பண்றேன்னா அது எனக்கு சார் கொடுத்த உத்வேகம் தான். இப்போ ஸ்பேஸ் டெஸ்ட் கிரியேஷன்ஸ்ன்ற பேர்ல நான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். அதன் மூலமா விண்வெளி அறிவியல் கல்வியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹைட்ரோஃபோனிக்ஸ், இது மாதிரி அறிவியல் சார்ந்த படிப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து அவர் கொடுத்தது தான். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யார் யாருக்கு எது வரும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பார். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்குவார். என்கிட்ட இப்போ என்ன நல்ல உதாரணம், நான் அன்னைக்கு உட்காந்து சார்கிட்ட நான் போட்டோஸ் கொடுக்குறேன், என்கிட்ட காட்டுறேன், விண்வெளி அறிவியலை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பான்னு சொல்லி உட்கார வச்சு அதை பத்தி நிறைய விஷயங்களை கேட்கிறாரு. கேட்டு முடிச்சு நான் சைட்ல உட்காடுறேன். அடுத்து இன்னொரு அண்ணன், சாரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வராரு, அவர்கிட்ட உட்கார வச்சு ஜோசியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன சார் என்னதையும் கேட்டுட்டு இருக்கேன், அதையும் கேட்குறீங்க, எனக்கு புரியலையே சார், எப்படி சார் ரெண்டையும் ஏற்றுக்க முடியும்? உன்னோடது அஸ்ட்ரானமி, இது அஸ்ட்ராலஜி. நீ சயின்டிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க, இவன் சயின்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்தவன். அப்ப முன்னாடி இவங்க சயின்டிஸ்ட், பின்னாடி நீ சயின்டிஸ்ட். இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும்பா, அப்பதானே பண்ண ஒரு முடிவுக்கு வர முடியும். பாருங்க, 75-72 வயசுல ஒரு மனுஷன் உட்காந்து இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாருன்னா அவருக்குள்ள எவ்வளோ படிக்கணும்ன்ற விஷயம் இருந்திருக்கு. அது பொதுவா வந்து திரைப்படங்களா இருக்கட்டும், இல்ல முக்கியமான இந்த மாதிரி சமூகத்துக்காக ஒரு விஷயம் எழுதும் போது என்ன ஒழுக்கத்தை வந்து பின்பற்றுவாரு, என்ன மனசுல வச்சுட்டு அதை எழுதுவாரு சார்? சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும், யதார்த்த மனுஷங்களுடைய செயலை வெளியில சொல்லணும். இப்போ சார் கூட வந்து படம் பண்ற வாய்ப்பெல்லாம் எனக்கு இல்லை, படம் நான் பண்ணல. ஆனா சார் எந்த மீட்டிங்க்கு போனாலும் அந்த மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கோட சாராம்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டு தான் போவார். உட்காந்து அங்க போய் என்ன பேசணும், ஏது பேசணும் அப்படின்னு எழுதிக்கிட்டு தான் போவார். அப்போ எழுதும் போது பார்ப்பேன் உட்காந்து எல்லாத்தையும் கரெக்டா அந்த இடத்துக்கு சாமானிய மக்களோட கனெக்ட் ஆகிறது என்னவா இருக்குமோ அதை எழுதிக்கிட்டு தான் போவார். ஸோ மக்களோட மக்களா கனெக்ட் இருக்கணும், சமூகத்துல இருக்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுங்கிறது அவர் எப்பவுமே தெளிவா இருந்துகிட்டே தான் இருப்பார். என்ன அதுல எப்பவுமே எது பண்ணாலுமே எங்க டைரக்டருக்குன்னு இருக்கிற ஒரு அடையாளம் குசும்பு. பாக்யராஜ் சாரோட குசும்பு மாதிரி தமிழ் சினிமால ஒரு குசும்பு இருக்காது. அந்த குசும்பை கரெக்டா எடுத்து வச்சுட்டு எழுதி கொண்டு போவார் சார். இது உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட், இப்ப நினைச்சா கூட அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி மூமெண்ட்னா என்ன? அதான் சண்டை போட்டுட்டு லெட்டர் எழுதி வைக்கிறது,
லெட்டர் எழுதி வச்சுட்டு திருப்பி லெட்டர் பார்த்துட்டு இப்படியே பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப கதறி எழுத விஷயம் தான் அந்த போன எழுத்தாளர் சங்கத்தை எழுதுல அன்னைக்கு நைட்டு என்ன பயங்கரமா திட்டி, உண்மையாவே இதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாதுடா, ரொம்ப அசிங்கப்பட்டேன், நான் வரல சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லி அப்படியே சண்டை போட்டுட்டு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு 2 வீலர் எடுத்துட்டு அப்ப என் தம்பி வீடு கோடம்பாக்கத்துல இருந்து என் தம்பி வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகி போய் படுத்துட்டேன். அப்போ அன்னைக்கு காலையில் எழுந்து எங்க சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி சாரின்னு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி வீட்டு பால்கனில இருந்து போன்ல நான் அழுதேன். போன்லயே நான் அழுதுகிட்டே சொல்றேன், சார் நீங்க ஏன் சார் சொல்றீங்க, நான் வந்துடுறேன் சார்னு. என் வாழ்க்கையில மறக்க உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ஏதாவது கொடுத்திருக்காரு? ஏன்னா உங்க பையனோட பர்த்டே கூட வரலன்னு சொல்லி வீடியோ எல்லாம் நிறைய கொடுத்திருக்காரு. நிறைய. உங்க பையனுக்கு என்ன சார் முதல்ல கிஃப்ட் கொடுத்தீங்க? என் பையன் வைஃப் வயித்துல கன்சீவா இருக்கும்போது வந்தப்பவே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு என் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு பேப்பர் செக் எழுதி கவருக்குள்ள போட்டு அதை கையில கொடுத்தாரு. என் பையன் வந்து பயங்கர திறமசாலி. ஏன்னா ஒரு வயசு என் பிறகுறது மாதிரி திறமசாலின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த செக்கை நான் எடுத்து போய் சாமி படத்துல வச்சுட்டாங்க, அதை எடுக்கவே இல்லை அந்த செக்கை. நாங்க கடைசியில ஹாஸ்பிட்டல் எல்லா செலவும் போயிட்டு கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. அந்த 4000 ரூபாய் கம்மியா இருக்கும் போது ஞாபகம் வருது, சார் கொடுத்த செக் இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த செக் எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணி 4000 ரூபாய் என் பையன் பிறக்கிறதுக்குன்னு அதை ஒதுக்குன மாதிரி ஆச்சு. அப்புறம் என் பையன் வீட்டுக்கு போனப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி அப்போ புதுசா ஒரு கார் வாங்கினேன். இப்போ நான் 2வது அந்த கார் வாங்கினப்போ, சார் அந்த மாதிரி கார் வாங்கியிருக்கேன் சார் 2வது அப்படின்னும் போது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி வெளியெல்லாம் போகிறதுக்காக பெரிய காராக வேண்டதுனால எடுத்தேன் சார் அப்படின்னா. சரி வா எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அந்த வீடியோ தரேன் உங்களுக்கு. அந்த காரை எடுத்துட்டு வந்த உடனே அந்த காரை வீட்டு வாசலில் நிறுத்திட்டு உள்ளே போனோடனே வாசலுக்கு வந்து காரெல்லாம் பார்த்துட்டு என் பையனுக்கு சாக்லேட்லாம் ஊட்டிட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் பேசிட்டு அந்த காரில் ஏறி முன் சீட்டில் உட்காந்துட்டு என்னை ஓட்ட சொன்னார். நான் காரை ஓட்ட சார் அந்த காரில் உட்காந்துக்கிட்டு லேக் ஏரியாவை அப்படியே சுற்றி வந்தேன். அந்த கார் சுத்தி வந்த அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அவசியம் இல்லையே, கார் வாங்கியிருக்கிற நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த கார்ல உட்காந்து சுத்தி வாழ்க்கையில ஒரு கோல்டன் மெமரிஸ் இருக்கு. அந்த வீடியோ என் பையனுக்கு சொன்ன வீடியோ, இது எல்லாமே அப்படியே கோல்டன் மெமரிஸா எடுத்து வச்சிருக்கிறேன். அது என் காரத்தை கொண்டு அதெல்லாம் தொலைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சார் எனக்கு கொடுத்த புக்ஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேரமான புக்ஸ் அவர் வந்து அவர் கண்ணில் படம் வைக்க மாட்டார். மனோபாலனை இறக்கிறதுக்கு முன்னாடி மனோபாலனை சந்திச்சப்போ மனோபாலனை ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை வந்து சார்ட்ட கொடுத்திருந்தாரு. அந்த புக்கு சார் டேபிள்லயே இருந்தது. மனோபாலனை இறந்த அன்னைக்கு கிளம்பும் போது, இறந்த அன்னைக்கு என் காலில் அடிபட்டு இருந்தது. நான் வீட்டுல இருந்து அப்படியே போயிட்டேன். சார் அங்க வந்துட்டாரு, முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அந்த டேபிள் அந்த புக்கை இந்தா அப்படின்னு தள்ளினார். அந்த புக்கு இன்னைக்கு என் வீட்டுல எல்லாரும் பாக்குற ரேக்ல இருக்கு. புக்கோட கண்டென்ட் மனோபாலா அவரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த புக் அந்த டேபிள்ல வேணாம் என்கிட்ட தரேன். அது ஒரு புக்கா என் வீட்டுல இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சார் கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல. சார் எனக்கு எடுத்து கொடுத்த சட்டை, சார் வீட்டுல நைட்டு தங்கிட்டோம் அப்படின்னா காலையில ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னோம்னா சார் மேல இருந்து ஏதாவது சட்டை எடுத்துட்டு வந்துடுவேன். எடுத்துட்டு வந்து எந்த குளிச்சுட்டு போட்டுக்கணும். அந்த மாதிரி என்கிட்ட கொடுத்த சட்டை சாருக்கு ஒரு 4 சட்டை இருக்கு, ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் சாரோட நினைவா பொக்கிஷமா என் வீட்டுல இருக்கு. இப்போ நான் அக்கா வீட்டுல போயிட்டு வாங்கிட்டு வர போற சட்டையும் சரி, அந்த சட்டை இனிமேட்டு நான் வாழ்க்கையில நல்ல நாட்கள் எல்லா நாட்களும் அன்னைக்கு போட்டுக்கணும். சார் என் கூடவே இருக்கிறதா உணர முடியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க அவரோட வீட்டுக்கு போறது, அவங்க குடும்பத்தோட இருக்கிறது நிச்சயமா எப்பவுமே இருப்பேன். மறைவு வந்து ரொம்ப துக்கத்தை எங்க சார் வந்து உடல் மட்டும்தான் மறைஞ்சு வெளியே போயிட்டாரு தவிர அந்த வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. சாரை முதல்ல வச்சிருந்தாங்க இல்லையா உள்ள, அதுக்கப்புறம் தான் வேற இடத்துக்கு மாத்தினாங்க. இந்த முதல்ல வச்சிருந்த இடம் தான் சாரோட ஆஸ்தான இடம். அங்கேயேதான் எப்பவுமே உட்காந்துருப்பாரு. கேரம் போர்டு ஆடுறது கொள்றதுன்னு எல்லாம் அங்கேயேதான் இருக்கும். அப்ப உங்க எல்லாருக்குமே அந்த உரிமை இன்னமும் இருக்கு. இருந்தாலும் சரி இல்லாட்டியுமே சரி உங்களுக்கான உறவும் அந்த குடும்பத்துக்கான சரி உள்ள போறது வர்றது எல்லாமே அப்படியேதான். அம்மானு தானே கூப்பிடுறோம். அப்ப எப்படி எங்களுக்கு அந்த உரிமை இல்லாம போவோம்? அவர் அப்பாவை தானே கூப்பிடுறோம். நான் சார் ஆரம்ப காலகட்டத்துல அப்பாவே தான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அங்க அப்பான்னு கூப்பிடாம சார்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்ப அந்த இடத்துல நான் அந்த உரிமை இல்லாம போறேன். இன்னைக்கும் சார் அங்க இருக்கிறாருன்னு தான் நினைக்க தோணும். நல்ல விஷயம்னா அங்க போய் சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செய்யணும்ன்ற முடிவு எங்க எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் மட்டும் இல்லைங்க, சாரோட மிக முக்கியமான அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க. நான் வந்து கடகோடி, எனக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சாரோட இறப்பன்னைக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சதுக்கே வந்து நிறைய கோவங்கள் இருக்கு. நிறைய அசிஸ்டன்ட்டுங்க வந்து சார் கிட்ட இருந்தவங்களாம் நாங்க 40 வருஷமா இருக்கிறோம், 45 வருஷமா இருக்கிறோம், நீ என்ன எல்லாத்துலயும் முன்னாடி போய் செய்யற அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டாங்க. அது உரிமை சண்டை. ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த இடத்துல எடுத்து போட்டு செய்யறன்றது எனக்கு என் சாருக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், செஞ்சேன் அப்படிங்கிறது. மனைவி என்னன்னு ஒருத்தர் இருக்காரு, மனைவி பொன்மாணிக்கம் சொல்லிட்டு, கலைமாமணி மனைவி பொன்மாணிக்கம். ஒரு சாரோட ஆஸ்தான அசிஸ்டன்ட் அவர்லாம். இன்னும் சாரோட ஆஃபீஸ்ல வந்து நான் வெறும் அசிஸ்டன்ட் தான். எல்லாருமே சாரோட அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. நான் வெறும் அசிஸ்டன்ட் தான். ஏன்னா மேனேஜர்னு மேல ஒருத்தர் இருக்காரு அங்க, மெய்யப்பன். பல வருஷங்களா சார் கூடவே இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி உடஞ்சி இருப்பாங்கிறது வந்து வெளில சொல்ல முடியாது.
அவ்வளவு ஆனா அத்தனை பேருமே எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம செய்ய மாட்டாங்கிறது மட்டும் உறுதி. அது நல்லா தெரியும். இதுக்கப்புறமேட்டும் நான் எப்பவுமே சாரோட வீட்டுல போயிட்டு அந்த விஷயங்களை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்வேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல தெளிவா இருக்கிறோம். குரு சிஷ்யன் அப்படின்னால அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பாக்கியராஜ் சாரும் நம்மளோட பார்த்திபன் சாருமே. ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாரு. அதுக்கு வந்து இது ஒரு நல்ல குரு சிஷ்யனுக்கு ஒரு அடையாளம் சொல்லி வெளியே மக்களை வந்து பாராட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு குரு சிஷ்யன்ற வேர்டையே மதிக்கிறவர் தாங்க. பார்த்திபனை வந்து நான் பார்த்தேன் அந்த சோசியல் மீடியால ரொம்ப வன்மமா இருக்கு. என்னன்னா குருநாதர் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த குருநாதர் போயிட்டாரு, இப்ப அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபனை மார்க் பண்ணி பேர் போட்டுட்டு எவ்வளவு கீழ்த்தரமான செயல். பார்த்திபன் அங்க எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டாரு. மீடியாவுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன். சரத் சாரும் பார்த்திபனும் மவுண்ட் ரோட்ல இருந்து பெசன் நகர் வரைக்கும் போற ரோட்ல டிராபிக்கு 2 பேரும் காரை விட்டு இறங்கி, நாங்க வந்து சாரோட வண்டி உள்ள இருக்கிறோம், நானும் அக்காலாம் வண்டி உள்ள இருந்தோம். அப்போ பார்த்திபன் சரத் சார் ரோட்ல இறங்கி ஓடி போய் டிராபிக்கை கிளியர் பண்ணாங்க. எதுக்கு அதை போய் பண்ணணும்? கார்ல உட்கார்ந்து இருக்கலாமே. அங்க உண்மையா இருந்தாங்க. பார்த்திபனை வந்து எப்படின்னா குரு சிஷ்யனை மதிப்பாருங்கிறது தான் நான் சொல்றேன். அவர் நினைச்சாருன்னா என்னை மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா டைரக்டா சாருக்கு போன் பண்ணி, சார் நான் உங்களை சந்திக்க வரணும், நைட் உங்களோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், ஃப்ரீயா பேசணும்னு கேட்கலாம். ஒரு நாள் பார்த்திபனை எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, தீபக் எங்க இருக்கீங்க அப்படின்னா, சார் வீட்டில் தான் இருக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு உதவி அப்படின்றாரு. உதவின்ற வேர்டை யூஸ் பண்ணாரு பார்த்திபன். ஆனா என்னன்னு கேட்கும்போது, இல்ல சார் கூட கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும், அது கொஞ்சம் நீங்க ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் போய் சார் கிட்ட, சார் பார்த்திபன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணா சார், இந்த மாதிரி ஃப்ரீயா பேசணும், நைட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சார். இதே உங்ககிட்ட கேட்கறான் அப்படின்னு இப்படி கேட்டார் சார். இல்ல சார் அண்ணா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டார் சார். அப்போ திரும்பியும் சரி வர சொல்லு அப்படின்னாரு. அண்ணன் ஃபோன் பண்ணி, அண்ணா சார் வர சொல்லிட்டாருன்னா நான் கிளம்பிடுவேண்ணே, எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சேன்னா பசங்க இருப்பாங்கண்ணா அப்படின்னா. தேங்க்யூ தீபக். மறுநாள் முடிச்சுட்டு போயிட்டு மறுநாள், தீபக் எனக்கு நல்ல முறையில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு பார்த்திபன் மெசேஜ் போடுறேன். அப்ப அந்த குரு சிஷ்யன்ற வேர்டை அவர் குரு சிஷ்யனா இருக்கிற இடம் இல்ல, இன்னொரு சிஷ்யன் இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்திபன். அதனால தயவு செய்து சோசியல் மீடியால தேவையில்லாம அவதூறு பரப்புறவங்களுக்கு எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஒரு குரு ஒரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவு வந்து ஒரு அப்பா மகனுக்கு சம்பந்தமானது. பார்த்திபன் உண்மையாவே சொல்லணும்னா துயரத்துல இருக்கிறாரு. அதை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தயவு செய்து. அவருக்குமே வந்து உடல்நல சரியில்லை, ஏதோ கால் வெளியெல்லாம் இருந்துச்சு. அதாவது ஏஜ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த உடல்நல சரியில்லைன்ற ஒரு வேர்டு இப்ப நீங்க கேட்டு ஆமான்னு நான் சொன்னா அந்த வேர்டை எடுத்து தப்பா சொல்றதுக்கு 10,000 பேர் இருக்கிறாங்க. இல்ல அவருக்கு அப்படின்னும் போது நான் இப்ப என்ன கூட சொன்னா கூட ஓட முடியாது, ஆனா என்னுடைய குரு அப்படின்றதுனால என்னை மீறின ஒரு நிச்சயமா அவர் ஏஜ் ஃபேக்டர் யோசிங்க. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற அப்பாவோ அம்மாவோ இப்ப நம்மளை எடுத்துக்கோங்க மேம். உங்களால ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுதான் நைட்டு முதுகு வலிக்குது கால் வலிக்குது உட்காந்துரும். அப்ப அவர் எவ்வளவு களத்துல அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறவர். இப்ப டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிற ஓட்ட பயிற்சி செய்யறவரா இருந்தா அது தெரியாது, அவரோட வேலை அது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஒரு நாள் முழுக்க மாத்தி வேலை செய்யறாருன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் டயர்டு இருக்கும். அந்த டயர்டை பார்க்காம வேலை செய்யறாருன்னா எதுக்காகனா அவரோட குருநாதர்ன்றதுக்காக தான். அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே அந்த குருநாதருங்கிற அக்கறை பாசம் இருக்கு. ஆனா செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் எடுத்து வேலை பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அது பண்ணாரு தானே, வியத்துக்குள்ள தானே. அவரை கூட காட்டிலும் ராதிகா மேமும் சரத் சாரும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து பார்த்தது. சரத் சார்லாம் வந்து சுகாசினி மாமும் ராதிகா மாமும் வந்து ரொம்ப வந்து வந்திருக்க அந்த மீடியாக்களையும் சரி பொதுமக்களையும் வந்து ரொம்ப ஆசை திட்டிட்டே என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். செருப்பால் அடிப்பேன் என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். வந்து அவங்க வந்து அந்த போன் விஷுவல் எடுக்கிறது வந்து அவ்வளவு கோவப்பட்டாங்க. அது அவ்வளவு எடுக்கிறதுக்கான என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் மேம். இப்ப நான் என் வீட்டுல குடும்பத்துல ஒருத்தர் தவறி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தவறி இருக்கிற ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறீங்க. மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால தானே மீண்டும் மீண்டும் அந்த காட்சி. ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் அவர்கள் இறந்த போது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பேசின வீடியோ எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, வைரல் ஆச்சு. சோ அப்படி ஒரு பதிவு இருக்கு. இவங்களும் வந்து இவருக்கு வந்து இவ்வளவு க்ளோஸ்ன்றது வந்து தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா இது மூலமா? மேம் அது நான் திரும்பவும் கேக்குறேன் மேம், நீங்க தெரியாதவங்க தெரியப்படுத்துறதுக்கு இப்ப நீங்க என்ன கேட்டீங்க தனிப்பட்ட முறையில 3 நாள் கழிச்சு வந்து நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும் போதும் அதுதான் சொல்றேன், இது போதுமானது. அந்த இடத்துல அந்த நொடியில ஆதாரபூர்வமா இவங்க 2 பேர் நான் ஒருத்தரும் தங்களுடைய கஷ்ட காலத்தை பகிர்ந்துக்கிறத கட்டிப்பிடிச்சு அலறத ஒரு வீடியோவா பிரசன்ட் ஆகி அதுல வியூஸ் வரணும்ன்ற என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேக்குறேன். பொதுமக்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையா முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை செலிபிரிட்டியை பாக்குறதும் பொதுமக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த இடத்துல நீங்க கேமரா எடுத்துட்டு வந்துட்டு உள்ள வந்து சாரை பிளஸ் பண்ணிட்டு போறது ஓகே, பிளஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்க பாரு அவங்க நிக்கிறாங்க, இங்க பாரு இவங்க நிக்கிறாங்க நீங்க சொல்லும் பொழுது அங்க துயரத்துல இருக்கிற குடும்பத்தோட வழியை யோசிச்சு பாத்தீங்களா?
அங்க போன் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மேம், தனக்குன்னு வந்தாதான் வழி தெரியும். மக்கள் கிட்ட சொல்றேன், நம்ம குடும்பத்துல நடக்கும் பொழுது நம்ம இப்படி பண்ணுவோமான்னு சிந்திச்சு பாருங்க. அப்படி பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கேயும் அதை பண்ணக்கூடாதுதான். சுஹாசினி மேம் கோவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வேன் வந்து நிற்கிது, எல்லாரோட போனும் அந்த வேனோட ஒட்டி வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க பிரைவசி என்ன ஆச்சு? எப்படி மத்த இதெல்லாம் பண்ண முடியும்? ஒரு ராதிகா மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சாரை நாங்க வண்டியில வந்து இறக்கும் போது மேம் வந்து வண்டி உள்ளவே வந்து வாசல் சொன்னாங்க, உங்களுக்கு டிஆர்பி வேணும் தான், நாங்க நடிச்சு கொடுக்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம், வழி கொடுங்கன்னு கேட்கிறேன். இதுக்கு மேல எங்க இறங்கி வர முடியும்? உங்களோட தேவை என்னன்னு எங்களுக்கு தெரியும், அந்த தேவையை நாங்க கொடுத்துடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. அப்படி ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாலே அவங்களோட பிரைவசி போயிடுது மேம். அது உயிரோடு இருக்கும் போதும் சரி, உயிர் இல்லாத போதும் சரி, பிரைவசி போயிடுது. அந்த பிரைவசி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு இதுல அரசாங்கம் தலையிட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுங்கிறதுக்குல இந்த இறப்புகளுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சில சேனல் வந்து இறப்புகளை வந்து நாங்க கவர் பண்றதுல விலகி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் பேருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே நீங்க வந்து நியூஸ் எடுங்க, வேண்டான்னு சொல்லல. மீடியாக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, அங்க ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க, அதோட இருந்தா பிரச்சனை இல்லையே. ஏன் ஒரு செலிபிரிட்டி வரும்போது கேமரா தூக்கிட்டு குடுன்னு ஓடணும், அவங்க நடந்து வர்றதை எடுக்கணும், அவங்க உள்ள போறதை எடுக்கணும், அவங்க அலறதை எடுக்கணும்? எதுக்கு? என்ன பலன்? உங்களுக்கு மட்டும்தான் பலன், அங்க இருக்கிறவங்களுக்கு அது பலன் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து மக்களுக்கு செய்தி சொல்லணும் அப்படின்னா செய்தியா சொல்லுங்க. அது அந்த செய்திய சொல்ற விதமா சொன்னாதான் எங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம். செய்தியா சொல்றது பொதுநலம். பொதுநலத்தை செய்யுங்க, சுயநலம் வேணான்னு தான் சொல்றேன். இதெல்லாம் இதுக்கப்புறம் யார் பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் பேசணும்னு நான் கேட்கிறேன். எல்லாருமே இது சம்பந்தமா ஒரு அறிக்கையை கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் ரொம்ப மன வேதனையை உள்ளாக்கி வச்சிருக்கு. அவருடைய இது பார்க்கும் போதே வந்து எல்லாருக்குமே வந்து கண் கலங்கின ஒரு விஷயம் வந்து அவர் உடல் மேல வந்து அந்த பாக்கியராஜா அந்த லெட்டர் பேட் இருந்துச்சு. அது எப்படி ரெடி பண்ணீங்க? யாரோட ஐடியா? ஃபுல்லாவே அது பார்த்திபன். ஃபியூச்சர் ஆஃப் செகண்ட்ல எப்படி சார் அது யோசிச்சீங்க? இல்ல அதுதான் பார்த்திபன். நீங்க எப்படி உடனே யோசிச்சீங்கன்னு கேக்குறீங்கன்னா அதுதான் பார்த்திபன். அது டக்குன்னு ஒரு யோசிப்பாங்க. ஒரு சின்ன அட்டையில டக்குன்னு பார்த்தா எழுதி எடுத்துட்டு வந்தாங்க, பேனாவை வச்சுட்டு வந்தாங்க. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆச்சு, உள்ள வச்சாரு அண்ணன். அதுக்கப்புறம் அதையே பெரிய சைஸ்ல போட்டு வேன்ல வச்சாரு. இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா அரசு மரியாதை கொடுத்தாங்க இல்லையா, பொதுச் செயலாளர் வந்திருந்தாரு, ராஜ்மோகன். அரசு மரியாதை கொடுக்கும்போது பேட அண்ணன் இது எப்படின்னா அப்படின் போது அண்ணன் எடுத்து கையில வச்சுட்டு இருந்தேன். அப்ப அண்ணா அதை கொடுங்க, கார்ல வச்சுட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடு பென்னு பேப்பர் எழுதுனது அப்படியே சாரோட வச்சுதான் அந்த எரிதல் தகனத்துக்கு வந்து உள்ள போச்சு. அந்த உங்கள் கே பாக்யராஜ் அப்படிங்கிறது தகனத்துக்கு போச்சு. அப்புறம் தான் பெரியசா வச்சிருந்ததை கொண்டு வந்தா சார் வீட்டுல வச்சிருக்காரு. பார்த்திபனை வந்து எதை செஞ்சாலும் வித்தியாசமா செய்யறவர்ன்றது தெரியும். ஆனா இந்த ஒரு இடத்துல இருந்து வித்தியாசமா செய்யறவங்கிறத தாண்டி சாருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சார். சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் பேப்பரும் பேனாவும். அத கடைசியில கூடவே அமுச்சு வச்சாரு இல்லையா? ஆமா, நீங்க எல்லா செலிபிரிட்டிஸுமே இன்னைக்கு சார் யோசிச்சு பாருங்க. சார் அலுவலகத்துல இருந்து இப்பதான் முதல்ல டைப் பண்ணி அவரோட லெட்டர் பேட் வெளில வருது. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா லெட்டர் பேட் எடுத்தாலுமே சார் அவர் கைப்பட எழுதுனதுதான் இருக்கும். அவருக்கு எழுத்துலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பேனாவையும் பேப்பரையும் வச்சதுக்கு வந்து பார்த்திபனுக்கு நன்றி சொல்ல முடியாது, நன்றி சொன்ன வெளியால் ஆயிடும். ஆனா எப்படி சொல்ல வேற கேட்டு இருந்தாங்களா, அந்த கண்ணாடி ஏதோ அவுத்துலாமா? அவர் இல்ல அந்த கண்ணாடியும் உள்ளவேதான் வச்சு அனுப்பியிருந்தாங்க. நீங்க அந்த கண்ணாடி எடுக்கலையா மெமரிஸ்க்காக? எனக்கு கடைசி இது போகும்போது சில பொருள்லாம் அவர்கிட்ட வந்து பிரிக்க கூடாது மேம். எழுத்தும் சரி கண்ணாடியும் சரி அதெல்லாம் பிரிக்கவே கூடாது. அது அவரோட உள்ள போனதுதான் எங்களுக்கு திருப்பி நான் நினைக்கிறேன். அவரோட மறைவுக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆறுதலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கண்ணீர்லாம் பார்த்தோம். அதுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வளர்த்த அந்த நாய் வேற வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த காணொலி பார்க்கும்போது பாக்குற எங்களுக்கே வந்து அவ்வளவு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. பாக்குற எல்லாருடைய கண்ணையும் வந்து கலங்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். சோ அந்த வாயிலா ஜீவன் கூட தெரியுது. அது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது? சீசர் வந்து எப்படின்னா தினமும் காலையில சீசர் தினமும் சாருக்கு காலையில குட் மார்னிங் சொல்ற கேரக்டர் சீசர். காலையில எழுந்து வந்தாருன்னா சீசர் கூட தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. மனுஷங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலாம் கூட பிரச்சனை இல்லை. சீசருக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வைக்கலாம் அங்க இருக்கிற மொத்த பேருக்கும் திட்டு விழும். சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாக் இருந்தது, ஒரு கேட் ஒன்று இருந்தது, எல்லாத்துக்குமே ஃபுட் வாங்கி வச்சிருப்பாரு, கரெக்டா அந்த டைமிங்க்கு கொடுத்துட்டே இருப்பாரு. சீசர் வந்து அந்த பில்டிங்குள்ள யார் வந்தாலும் வந்த உடனே எகிரி போய் குதிச்சு கத்திக்கிட்டே இருக்கும். சார் இறந்த அன்னைக்கு சீசரை பின்னாடி கொண்டு போய் வச்சிருந்தோம், கட்டி வச்சிருந்தோம்.
எந்த சத்தமும் போடல. சீசருக்கு தெரிஞ்சிருச்சு சார் போயிட்டாங்க. அமைதியாவே தான் இருந்தது. இப்போ மேம் கிட்ட வந்து மேம் நைட்டு சீசரை கூப்பிட்டு வந்து காட்டுறதுக்கு 12 மணிக்கு மேலே மீடியாலாம் போனதுக்கு அப்புறமேட்டு சீசர் கூப்பிட்டு வந்து காட்டிடலாம் மேம் அப்படின்னு சொல்லி சரி தீபக் ஓகே அப்படின்னாங்க. அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு சீசரை பின்னாடி இருந்து அவுத்து கூப்பிட்டு சார் கிட்ட வந்து நீங்க எகிரி சாரை உள்ள பார்த்து அப்போ நாங்க என்னன்னா சீசரை கூப்பிட்டு வரும்போது கதவுலாம் மூடிடுங்க மீடியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஒரு கதவு மட்டும் திறந்துருந்து அதுல யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த சீசரை வந்து பார்த்தத வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த வீடியோ தான் எல்லா இடத்துலையுமே ஷேர் ஆயிடுச்சு. அது நாய் உட்பட அன்பை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு சார். அது எப்படி சொல்றது, நாய் மட்டும்தான் நன்றியா இருக்கணும் இல்லை, சாருக்கு எல்லாருமே நன்றியா தான் இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயம் அந்த சீசர். உண்மையாவே எங்க எல்லாரும் விட வருத்தமா சீசர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சீசர் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் சார் இல்லாம. சாந்தனு அவர்கள் ஏன் சார் மொட்டை அடிக்கல? ஏன்னா இது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து படம் வந்து குவிதா, ஏன் வந்து அப்பா செத்து கூட வந்து மொட்டை எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுனே இருக்காங்க சார். அவங்களோட பிரைவசி ஒன்று இருக்கு மேம். ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு மேம். இது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகிட்டு இருக்கிறத விட படம் வாய்ப்புக்காக மொட்டை அடிக்கல அப்படின்னா அப்போ படம் வாய்ப்புக்காக மீசை கொடுத்தா எடுக்காம இருந்திருக்கணும். நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தருக்கும் ஒரு குடும்ப வழக்கம் இருக்கும் மேம். அதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் இன்னொருத்தர் பர்சனலுக்குள்ள போயிட்டு கேள்வி கேட்கறது யார் தான் உரிமை கொடுக்குறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது அவங்க விருப்பங்க, அவங்க விருப்பத்துக்கு விடுங்க, அவங்க வாழ்க்கைக்கு விடுங்க. நீங்க ஏன் அதில் போய் தலையிடுறீங்க? அது வேண்டாத விஷயம். அது வந்து சாரி நான் உங்களதும் சொல்லலை, அது அவங்க ஃபேமிலியோட விருப்பம். அது எடுக்கிறதோ எடுக்காததோ அப்படிங்கிறது. அப்போ அவங்க ஃபேமிலி விஷயத்தை நம்ம தலையிட வேண்டியது அவசியம். அது கேட்குறவங்க 1000 பேர் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு அப்படிதான் நாக்கு சும்மா இருக்காது. ஸோ நாக்கு சும்மா இருக்காததுனால அவங்களோட எண்ணமும் சும்மா இருக்காது. அது கேட்டுகிட்டே தான் இருக்கும். ரசிகர் தான் என்ன ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். சார் எங்கேயும் போயிடல. நல்ல திரைக்கதையிலையும் நல்ல படங்கள்லையும் இனி வரக்கூடிய சாந்தனு ப்ரோவோட வெற்றிகள்லையும் சார் கண்டிப்பா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. தமிழ் சினிமாவில் நடக்கிற ஒவ்வொரு சாதனையிலும் சார் இருந்துகிட்டு தான் இருப்பாரு. இந்த நேரத்துல வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா சாரோடைய ஒட்டுமொத்த ரசிகர்களோ அல்லது சாரோட ஒட்டுமொத்த அசிஸ்டன்ட்களும் ஒன்று சேர்ந்து சாரோட பெயருக்கு எந்தவித களங்கமும் இல்லாம ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பெயரை அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளா வச்சுக்கிறேன். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அழக்கூடாதுன்றது மட்டும் தெளிவா இருக்கு. காரணத்துக்கு கொண்டு ஏன்னா அன்னைக்கு நிறைய அழுதுட்டேன். எவ்வளோ அழகணுமோ அழுதுட்டேன். இந்த ஊடகத்துக்கு முன்னாடி மட்டும் சோகம் இருக்கு. ஆனா அழுகையை மட்டும் ஊடகத்துக்கு முன்னாடி காட்ட மாட்டேன். ஏன்னா ரொம்ப வெளிப்படையா சொல்றோம். தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை குடும்பங்கள்லையும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்றேன். ஊடகங்களை பார்த்து செலிபிரிட்டிஸ் பயந்து இருக்காங்க இந்த மாதிரியான சோக நாட்கள்ல. தயவு செய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.